வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான, அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான சாலட் தான் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இல்லைன்னா சாலடாகவும் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்து அது நல்லா அது மேலே இருக்கிற இதெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம உதிர்த்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை வந்து வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா கொஞ்சம் வேக விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நம்ம இது மாதிரி வேக வச்சோன்னா நம்ம அதில் இருக்கிற சோளத்தில் இருக்கிற சத்துலாம் அப்படியே கார்ன்லேயே தான் இருக்கும். நம்ம தண்ணியில் இப்போ நிறைய தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சோன்னா அதோட சத்துலாம் அந்த தண்ணியிலே வீணாக போயிடும். ஸோ அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஃபுல் தண்ணி வந்து நல்லா அதுலேருந்து எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதில் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. உள்ளே வர தண்ணிலாம் வற்றிடுச்சு பாருங்கள். நம்ம கார்னும் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பட்டர் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணணும். ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர்லேயே ஸ்லைட்டாக வந்து நம்ம கார்னை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பட்டர் வாசனை ஃப்ளேவரோடு இருக்கும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து பட்டரில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்கு வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் பச்சை மிளகா வேணும்னா கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதேமாதிரி அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட எல்லாத்துக்கு கூட வந்து கொஞ்சம் புளிப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக வந்து பரிமாறத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கார்ன் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து குயிக்காக வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.